ஹாய், ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நடிகர் ரோபோ சங்கரின் மரணம். அத குறித்து தான் நம்ம பேசப் போறோம். சரிங்களா? அவர் இந்த 46 வயதில் அவருடைய இறப்பு என்பது இந்த திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. ஓகேங்களா? மிகவும் வருத்தத்துக்குரியது. அதத்தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். எதனால அவர் உயிர் வந்து இந்த 46 வயதில் அவருக்கு இறப்பு வந்தது. அவர சம்பந்தமான விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா என் சேனல்ல பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அ ந நடிகர் ரோபோ சங்கர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல எரியூருங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. அவரு அ மதுரையில காமராஜர் காலேஜ்ல பொருளாதாரத் துறையில எம்.ஏ பட்டம் பெற்றிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு பாடி பில்டர். உடற்பயிற்சியில் மிகுந்த ஆர்வம் மற்றும் நடனத் துறையிலயும் மிகுந்த ஆர்வமா இருந்திருக்காரு. உடற்பயிற்சியில மிகுந்த ஒரு எக்ஸர்சைஸ்ல ஆர்வம் கொண்டு வந்ததால கூட ஒரு பாடி பில்டர், ஒரு ஜிம் மாஸ்டர். ஓகேங்களா? அவங்க வந்து 5 முறை மிஸ்டர் மதுரை பட்டத்தையும் பெற்றிருக்காங்க. அதோடு கூட நடனக் கலையை அவங்க மிகுந்த ஆர்வம் கொண்டு வந்ததால, ஆ அபிநயா நடனக் குழு அப்படிங்கிற ஒரு குழுவுல அவர் ஒரு நடன கலைஞராகவும் பணியாற்றி வந்திருக்காங்க. அதே சமயம் அவங்க திரையுலகத்துல வரணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க நடிகர் ரோபோ சங்கர். அவங்க 2002ஆம் ஆண்டு அ பிரியங்கா அப்படிங்கிற நடன கலைஞர வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவங்க 2 பேரும் ஆ ஜீ தமிழ் புரோகிராமான கலக்கப் போகுது ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நடிகர் ரோபோ சங்கர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதாவது சினிமா துறையிலும் சரி, ஆ பல மேடை நடன கலை குழுல பல மேடைகள்லயும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும், நம்ம முன்னாள் நடிகரான சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர், ஜிஆர் அவங்கள போலலாம் நெறைய நடிகர போல மிமிக்ரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நடிகர் விஜயகாந்த் சார் அவங்கள மாரி மிமிக்ரி பண்ணி மக்களுடைய மனசுலயும் நெறைய இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு மகா இந்திராஜா ரோபோசங்கர். ஓகேங்களா? அவங்களுக்கு இப்ப ரீசென்ட்டா திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பெயர் வந்து கார்த்திக். அ அவங்க வந்து நம்ம பிரியங்கா அவங்களுடைய தம்பி கிடையாது. கார்த்திக் அப்படி என்பவர வந்து பிரியங்கா வந்து தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாரே சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஓகே. இப்போ ரீசென்ட்டா அவருக்கு வந்து உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து மஞ்சக்காமாலை அப்படிங்கிற நோயால ஏற்கனவே உடல்நல குறைபாடோட தான் இருந்திருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது மது அருந்தக்கூடாதுன்னு கம்பல்சரியா டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது, அவர் மது அருந்தும் பழக்கத்தை விட்டிருந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து மஞ்சக்காமாலை நோயால பாதிக்கப்பட்டு மிகவும் அவதிப்பட்டுட்டு வந்த நிலையில, நம்ம ரீசென்ட்டா நடிகர் ரோபோ சங்கர் வந்து சினிமா துறையில ஒரு சில படங்களான தீபாவளி, பௌத்ரம், மதுரை வீரன் போன்ற திரைப்படங்கள்ல சிறு சிறு வேடங்கள்ல நடிச்சு வந்திருந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து மாரிங்கிற படத்துலயும் நடிகர் ரோபோ சங்கர் வந்து நடிச்சிருந்திருக்காரு. அது மிகப்பெரிய வெற்றியை நடிகர் ரோபோ சங்கருக்கு குடுத்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இவ்வளவு பெரிய சினிமா துறையில அவர் இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருந்தாலும், உடல்நலை குறைவால் மஞ்சக்காமாலை என்னும் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டு வந்தபோது ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் கௌதம் வாசுதேவ் மேனனின் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னா, உடல்நலை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தல சுற்று வாந்தி. ஓகேங்களா? எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. சென்னையில உள்ள பெருங்குடியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே உடல்நலை குறைபாடு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர்ஸ்லாம் வென்டிலேட்டர் உதவியால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த போதும், அவங்களுடைய கல்லீரல் வந்து செயல்பாடு இழந்து விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் மதுபழக்கம். மதுபழக்கத்தால அவங்களுடைய கல்லீரல் வந்து செயல் இழந்து விட்டது. கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு. இவங்க உயிருக்கு கேரண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவர் வியாழக்கிழமை வந்து நடிகர் ரோபோ சங்கர் வந்து காலமாயிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மிக மிக வருத்தத்துக்குரியது. என்ன பொறுத்தவரை ரொம்ப வருத்தத்துக்குரியது. எனக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னடா!
அவருக்கா அந்த நிலைமை இப்படி ஒரு இழப்பு வந்து என்னால சத்தியமா ஏத்துக்கிடவே முடியல. அவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான செய்தி. சரி. இப்போ அவங்க கல்லீரல் ஃபெயிலியர் இருக்குல்ல. இப்போ மது அருந்துவதால தான் அந்த கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரி அத பத்தி நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, இப்ப கல்லீரல் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம ரத்தத்துல உள்ள நச்சு கழிவுகள பிரிச்சு எடுக்கிற வேலை தான் கல்லீரல் வந்து செய்யுது. சரிங்களா? இப்போ நம்ம மது அருந்துறது வந்து ஒரு கெமிக்கல். சரிங்களா? அது வந்து நேரா என்ன பண்ணுது, மத்த எதுவும் உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதன் மூலமா அதில உள்ள நச்சுக்கள் வந்து அது சீரணமாகி, செரிமானமாகி, அதில இருக்க நச்சுக்கள் வந்து ரத்தத்துல போய் கலந்து, அது பிரித்து எடுக்க வேலை மணி நேரம் நெறைய ஆகும். ஆனா, ஆல்கஹால் எடுத்துக்கிட்ட உடனே மனிதனுக்கு வந்து போதை ஏறுவது இமிடியேட்டா 10 மினிட்ஸ்ல வந்து போதை ஏறுது. அது எதனால அப்டின்னா, ஆல்கஹால்ஸ்ல இருக்க கெமிக்கல்ஸ் வந்து டைரக்ட்டா என்ன ஆகுது, ரத்தத்துல போய் கலந்துருது. அப்போ ரத்தத்துல இருக்க நச்சுக்கள பிரித்தெடுக்கிற வேலை செய்வது வந்து கல்லீரல். சரிங்களா? அப்போ கல்லீரல் வந்து ரத்தத்துல இருக்க கழிவுகள பிரிச்சு எடுக்கு. அந்த வேலை செய்யும்போது ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கும்போது, அதுக்கு ஹெவி வொர்க் வந்துருது கல்லீரலுக்கு. அதனால அதனுடைய ஃபங்ஷன் வந்து பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது, நாளடைவில அதனுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி ஒண்ணு என்ன ஆகுது, கல்லீரல் வந்து சுருங்குது. இல்லன்னா கல்லீரல் கல்லீரல் ஒண்ணு வீங்குது, இல்லன்னா சுருங்குது, இல்லன்னா அதுல போய் கொழுப்பு அதிகமான படியுது. இந்த 3 காரணத்தினாலயும் தான் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரியான கல்லீரல் பிரச்சனைகள் வரும். இப்போ ஆல்கஹால் எடுப்பதனால மட்டும் தான் கல்லீரல் பாதிக்கப்படுதா? அப்படின்னா இல்ல. சரிங்களா? நம்மளுடைய உணவு பழக்கவழக்க முறைகள், மத்த நோய்களுக்கு ஏதேனும் நீண்ட நாளாக நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலயும், ஓகேங்களா? நம்மளுடைய சரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்காத காரணத்தினாலயும் கூட என்ன ஆகும்? கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து இனிப்பு சம்மந்தமான பொருட்கள் அதிகமா சாப்பிடுறதுனாலயும், நம்ம ரத்தத்துல சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனாலயும் வந்து கல்லீரல் வந்து பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம டேப்லெட்லாம் எடுத்துக்கிறோம். இப்ப வேற ஒரு நோய்க்கு டேப்லெட் எடுத்துக்கிடும்போது, அதுல கெமிக்கல் நெறைய இருக்கும். அப்போ மற்ற உறுப்புகளுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, அந்த டேப்லெட் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து செரிமானமாகி, அதிலிருந்து சத்துக்கள் எடுக்கப்பட்டு, அது ரத்தத்துக்கு போயி, ரத்தம் வந்து நமக்கு எந்த உறுப்புக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதோ, அந்த உறுப்புக்கு மட்டும் அந்த ரத்தம் போகல. எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. சோ, அதனால என்ன செய்யுது, ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும்போது, அதில இருக்க அதிகப்படியான கெமிக்கல் வந்து கல்லீரல் வந்து பிரித்தெடுக்கும் வேலை செய்வதால், அது கல்லீரலையும் பாதிக்குது. சரிங்களா? அதனால முடிந்த அளவுக்கு இயற்கை முறையில் உணவுகளை அறிந்து உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கல்லீரல், கிட்னி சரிங்களா? இப்போ கல்லீரல் வந்து நம்ம உடலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரல் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா, அத மாற்று சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் தான் அதுக்கு வந்து தீர்வு. சரிங்களா? இப்ப கல்லீரல் வந்து வீங்கி இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சிறிய பகுதினா, அத நம்ம என்ன பண்ணலாம்? மத்தவங்க கல்லீரல் வந்து ஒருத்தவங்க டொனேட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களிடமிருந்து ஒரு சின்ன பகுதிய மட்டும் டேமேஜ் ஆன பகுதியில எடுத்துட்டு, மத்தவங்களுடைய சிறிய கல்லீரல் பகுதி நமக்கு வச்சா கூட என்ன ஆகுது, நாளடைவுல கல்லீரல் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளும் அளவுக்கு தகுதி உடையது. ஓகேங்களா? அப்போ கல்லீரலுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கு. அதனால நம்ம உடல் உறுப்புகளை நம்ம சத்தான உடல் ஆ உணவு பழக்கவழக்கங்களை அறிந்து, சத்தான உணவு பழக்கவழக்கங்களை எடுத்துக்கிட்டு, நம்ம உடலின் உள்ளுறுப்புகளை நம்ம மிகவும் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, முக்கியமான காரணம் மது அருந்துவதால் மட்டுமே கல்லீரல் வந்து வெகு விரைவில் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? இப்ப கல்லீரல் வந்து ஒண்ணு சுருங்கும், இல்லன்னா விரியும், இல்ல கொழுப்புகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது? கொழுப்புகள் போய் கல்லீரல்ல ஸ்டோர் ஆகுது. அங்க வந்து ஃபேட்டி லிவர் வந்து கிரியேட் ஆகுது. அதனாலயும் இதனுடைய சிம்ப்டம்ஸ்ல என்ன அப்டின்னா, மஞ்சக்காமாலை அறிகுறி. இப்போ ஆக்டர் ரோபோ சங்கருக்குமே வந்து மஞ்சக்காமாலை வந்திருக்கு. அதனுடைய அறிகுறி என்ன அப்டின்னா, கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டதான அறிகுறி தான் மஞ்சக்காமாலை. சரிங்களா? அது வந்து மஞ்சக்காமாலை ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல. அது ஒரு சிம்ப்டம்ஸ். சரிங்களா? கல்லீரல் பாதிக்கப்பட்டுறதற்கான சிம்ப்டம்ஸ். அப்ப அதுக்கு தீர்வே இல்லையா? அப்படின்னு கேட்டாக்கி, நம்ம வந்து நல்ல பழக்கவழக்கங்கள கையாண்டு, நல்ல சத்தான ஆகாரங்கள சாப்பிட்டு, நம்ம உடற்பயிற்சி செய்து, நம்ம உடல் உள்ளுறுப்புகளை வந்து பாதுகாப்பா பார்த்துக்கிடணும். அது இருக்கும்போதே நம்ம வருமுன் காப்பதே சிறந்து. எந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு,
உடல் உறுப்புகளை நம்ம பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னது ஹாஸ்பிட்டல் ஓடுறது. அங்க போனா என்ன நடக்கும்? டேப்லெட் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு டேப்லெட் குடுப்பாங்க. அத சாப்பிட்டு அது நோய் வந்து சரியாகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சரிங்களா? அதனால கவனமா இருந்துக்கோங்க. இப்போ கல்லீரல் வந்து சுருங்குவது அப்படி என்ன அப்படின்னா, சிர்ரோசிஸ் அப்படிம்பாங்க. கல்லீரல் வந்து வீங்குது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிம்பாங்க. கல்லீரல்ல கொழுப்பு சேருது அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஓகேங்களா? இதெல்லாம் கல்லீரலுடைய ஸ்டேஜஸ். இப்போ கல்லீரல் வந்து நம்ம சாப்பிடுற உணவு பழக்கவழக்கங்களாலையும், மது அருந்துவதால மட்டும் தான் பாதிக்கப்படுதா? அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? நம்ம ரத்தத்துல ரெட் பிளட் செல் அப்படிம்பாங்க. அந்த ரத்தத்துல உள்ள அணுக்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அழிக்கப்படும். ஒரு அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு சத்து குறைபாடுனாலையும், உடலில் உள்ள வேறு ஏதேனும் காரணங்களால ரத்தத்தில் உள்ள செல்கள்லாம் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படும்போது ஒரு கெமிக்கல் வந்து கிரியேட் ஆகுது. அங்க என்ன ஆகுதுன்னா, பிலிருபின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த பிலிருபின் ரத்தத்துல இருந்து பிரிக்கப்படுவது எங்க நடக்கு அப்படின்னா, கல்லீரல் நடக்கு. அளவுக்கு அதிகமான பிலிருபின் வந்து கெமிக்கல் உற்பத்தி ஆகி, அது கல்லீரலுக்கு போய் பிரித்தெடுக்கும் வேலையை செய்வதனால் கல்லீரல் வந்து அங்க பாதிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து கல்லீரலின் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹெப்படைட்டிஸ். அது வந்து வீங்குவது. அத கூட நம்ம சரி பண்ணிரலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஃபேட்டி லிவர். அதையும் சரி பண்ணிரலாம். ஆனா சிர்ரோசிஸ்ங்கிற கல்லீரல் சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா, அடுத்து வந்து ஃபெயிலியர் தான். கல்லீரல் ஃபெயிலியர். ஓகேங்களா? அதனால குறிப்பாக நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு, நல்ல பழக்கவழக்கங்களை கையாண்டு, ஓகேங்களா? உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க? உங்க உடல்நிலையை பாதுகாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க அப்படிதான் மது பயங்கரமா அருந்ததுனால அவங்களுக்கு மஞ்சக்காமாலை. எப்படி மஞ்சக்காமாலை வந்துச்சு? கல்லீரல் முதல்ல வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டுதான் மஞ்சக்காமாலை வந்து ஒரு சிம்டம்ஸ். அதனாலதான் அவங்க வந்து நைட்டு வந்து எத்தனை மணி? 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காங்க. காலையில தூக்கத்திலேயே இறந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கல்லீரல்ல நிறைய பிரச்சனை இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்திருந்திருக்காங்க. ஆனாலும் மது அருந்து பழக்கத்தை விடவில்லை. அதனாலதான் என்னோட பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இப்படிதான் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அதனால குடும்பம், குழந்தைகள், மனைவி இருக்கிறவங்க தயவு செய்து அவங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மது அருந்தும் பழக்கத்தை இன்னையோடு விட்டு, மது அருந்துவதால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மத்தத எதையும் பத்தி யோசிக்க மாட்டேங்காங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் சுயநலம் கருதி அவங்க மது அருந்துவதால் அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்களுடைய பிரிஞ்சு வருத்தத்தில் வாடும் அவங்க குடும்ப உறவினர்களை நீங்க எண்ணி தயவு செய்து மது அருந்துவர்கள் இன்னையோடு மது பழக்கத்தை விட்டு மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு நானும் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன். நடிகர் ரோபோ சங்கருடைய இறப்பு வந்து மிக மிக வருத்தத்துக்குரியது. என்னால இந்த அதிர்ச்சியை வந்து தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஃபேன், மிகப்பெரிய ஃபேன் சொல்லலாம். அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கே வந்திருக்காரு. சினிமா துறையில அவருடைய உழைப்பு வந்து அதிகமானது. ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த சினிமா துறையிலேயே வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த 46 வயதுல அவருடைய இழப்பு என்பது மிக மிக வருத்தத்துக்குரியது. எல்லாமே இந்த மது பழக்கம் தான் காரணம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, மது அருந்துவதால் உடலில் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஒரே நாள்ல வந்து அதை வந்து இழக்காது. படிப்படியாக தான் அதனுடைய வேலைகளை வந்து காமிக்கும். கடைசியில் என்ன ஆகுது? உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம இன்னைக்கு மது அருந்ததுனால என்ன ஆகுறோம்? ஹாப்பியா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஏற்படும் விளைவுகளை யாருமே நினைக்கிறது இல்லை. என்னது? ஒரு கட்டிங்க போடும், ஒரு ஃபுல்ல போடும், ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கே தவிர, அதனால ஏற்படும் பின் விளைவுகள் என்னன்னு யாருமே இந்த காலத்துல என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்ல. இப்ப அதே கூட இந்த சோசியல் மீடியால இன்ஸ்டால பாருங்க. இன்ஸ்டாவை ஓபன் பண்ணி பார்க்க ஜென்ஸும் சரி, லேடிஸும் சரி என்ன பண்றாங்க? எல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற வீடியோவா எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஒருத்தங்க வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிற வீடியோவுக்கு அவ்வளவு லைக் விழுந்திருக்கு இன்ஸ்டால. லேடிஸ், ஜென்ஸ் கூட சொல்ல வேண்டாம். லேடிஸ் வந்து ஜின்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து ஊத்தி குடிச்சிட்டு அத ஒரு ஜாலியா என்ன பண்றாங்க? போட்டு விடுறாங்க வீடியோவை. அவங்களுக்கு அவ்வளவு லைக் பார்க்கணும். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவங்க அப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றதுனால எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருது, நம்ம உயிருக்கே எவ்வளவு பெரிய இழப்பு வருது என்பதை யாருமே என்ன பண்ணல, யோசிக்கல. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு லைக் விழுது. ட்ரிங்க்ஸ் பண்ற வீடியோஸ்க்கு இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல அவங்களுக்கு அவ்வளவு லைக் போடுறாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லுங்க, ஒரு லைக்
போட ஒரு மனசு வராது. ஓகேங்களா? அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, மது அருந்துறீங்களா? இன்னையோடு மது பழக்கத்த விட்டுட்டு, உங்க மனைவி, குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ ஆண்டவனை நானும் வேண்டுகிறேன். சரிங்களா? இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு லைக்க தட்டிருங்க மக்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நல்ல ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய் மக்களே.